நான் கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வந்து குழந்தை கல்யாணம் பண்ணுறதுன்னா ராசி பலன் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், ஓலைச்சுடி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்க்கணுமா இல்லை அவங்களுக்கு நடக்கிறது நடக்குமா ஐயா? உனக்கு நடக்க வேண்டியது தான் நடக்கும். எந்த ஜாதகம் பார்த்தும் தப்பிக்கவே முடியாது. இப்போ உன் உயிர் போக போகுதுன்னா இந்த ஜாதகத்தால் நிறுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. முடியாது. மனுஷன் தேவையில்லாத மூட நம்பிக்கைங்களை சுமந்துக்குன்னு அது நடந்துடும். இது உனக்கு எது நடக்கணுமோ அதை யாரும் தடுக்க முடியாது. உனக்கு எது கிடைக்கணுமோ அதையும் யாரும் தடுக்க முடியாது. இந்த மனோதைரியம் இல்லைய அவனாண்ட ஜோசிய நாடு கொடுக்குறது, மதக்கார நாட்டை கொடுக்குறது, அவன் குழப்பத்தை வச்சுன்னு ஊட வாழ்நாள் ஃபுல்லாக நீ குழப்பிக்கிறது. சும்மானா உனக்கு கால் வலி வந்துடும். யாரும் சொல்லுவான், அந்த மந்திரக்காரை போய் பாரு, அவர் நல்லா பண்ணிட்டு வரணுவான். அங்கே எடுத்து போய் அவன் போன உடனே சொல்லுவான், இன்றைக்கி தட்சணை ஐயா இன்னும் 1000 ரூபாய் கொடு, நாளைக்கு உன் கால் நல்லாக்குன்னா 50,000 கொடுன்னுவான். நல்லா ஆக்குவானா? எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுனே வா, காலை போக்கள் நல்லா ஆகிடும்னுவான். அப்போ நீ அனுபவிக்கிற துன்பத்தை அனுபவிச்சிடும். உனக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கிக்கூடாது. கடவுள் இருக்கிறான், நான் இருக்கிறேன், கடவுள் என்னை காப்பாற்றுவானா, கடவுளை நம்புகிறேன். மற்றதெல்லாம் வீணான வேலை. போய் ஒருத்தரை யாரையும் காப்பாற்ற, கணவனை மனைவி காப்பாற்ற முடியுமா? மனைவியை கணவன் காப்பாற்ற முடியுமா? பெத்த குழந்தைய தாயால் காப்பாற்ற முடியுமா? இப்படியெல்லாம் இருக்கும்போது எங்கே ஜோசியம், எங்கே ஜாதகம்? ஜோசியம் பார்த்தோம், ஜாதகம் பார்த்தோம், அவனே சாவுறானே. அப்போ அவனுக்கே அந்த 1000 கஷ்டப்பட்டானு உங்கள்கிட்ட சம்பாதிக்கிறான். அதனால் இதையெல்லாம் ஒரு கற்பனை. எனக்கு ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உண்மையாக பேசுகிறீங்க. இதான் உண்மை நிறைய சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப பேருக்கு நம்ம சொன்னமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது அது ஒன்று தான். நான் வந்து இங்கே இருக்கிறவங்கன்னா எனக்கு யாராவது பகையா? ஆமாம், பகை கிடையாது. இல்லையா? எல்லாரும் அன்பாக வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நல்லதை தெரிஞ்சுக்க வந்துக்கிறாங்க. அப்போது நான் ஏன் அவங்க மேலே கோவப்பட போகிறேன்? கண்டிப்பாக கோவப்பட மாட்டேன். ஆனால் இந்த முட்டாள்தனமான செயல்களை செய்யாதீங்க அப்படின்றதுக்காக நைஸாக சில குழந்தைங்க தப்பு பண்ணும், வாயில் சொன்ன கேட்காது, ஒரு அடி அடிச்சா திருந்திடும். அது மாதிரி நான் ஒரு அடி அடிச்சு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாக சொல்லுவேன், மாற்றிப்பாங்க. அதுக்காக தவிர யார் மேலேயும் நான் கோவப்படுறதே கிடையாது. சரி சார், நீங்கள் வந்து நான் எதுக்கு கோவப்படுறேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன். நான் போய் மற்றவங்க மேலே கோவப்பட்டு என்ன பண்ண போகிறேன்? ஆமாம், எல்லாரும் நல்லா இருக்கணும். மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வாங்க. கற்பனை கடவுளை கும்பிடாதீங்க. நிஜத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது, அதை தேடுங்க. சும்மானா இல்லாததெல்லாம் கற்பனையில் தெரிஞ்சு காலத்தை வீணாக்காதீங்கன்னு தான் சொல்லிடுங்க.